சென்னையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தொடரும் கடும் பனிப்பொழிவின் எதிரொலியாக காற்று மாசானது அதிகரித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். சென்னையை பொறுத்தவரை காற்றின் மாசு அளவு எப்படி இருக்கிறது? உங்களுடைய தகவல். சென்னை மாநகரில் தற்போது நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தொடரக்கூடிய கடும் பனிப்பொழிவின் காரணமாக காற்று மாசு என்பது அதிகரித்திருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ஆய்வறிக்கையில தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தலைநகர் சென்னையில காற்றினுடைய தரக்குறியீடு மிகவும் மோசமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலும் காற்றினுடைய தரம் என்பது வெகுவாக பாதிப்பிற்கு வந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா கடும் பனிப்பொழிவின் காரணமாக காற்று மாசுவும் பனிப்பொழிவுடன் கலந்திருப்பதால் இந்த காற்று நகர முடியாமல் நிலைத்திருப்பதன் காரணமாக சென்னையுடைய காற்றின் தரக்குறியீடு என்பது தொடர்ந்து மோசமடைந்து மிதமான பாதிப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில கடந்த 24 முன்னதாக காற்றினுடைய தரக்குறியீடு என்பது 39ஆகவும் காற்றினுடைய தரம் என்பது நல்ல நிலையில இருப்பதாகவும் காற்றுல கார்பன் டை ஆக்சைடு மற்றும் PM10 நுண்துகள்கள் மட்டுமே கண்டறியப்பட்டிருந்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவலை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தான் கடந்த 10 நாட்களாக சென்னை மாநகரில் கடுமையான பனிப்பொழிவு என்பது இருந்து வருகிறது. இரவு நேரத்தில் தொடங்கக்கூடிய பனிப்பொழிவு மறுநாள் காலை 9 மணி வரைக்கும் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக இந்த பனிப்பொழிவுடன் காற்று மாசுவும் கலந்திருப்பதால் காற்றினுடைய தரக்குறியீடு வெகுவாக மோசமடைந்து வருகிறது. வரும் நாட்கள்ல காற்றின் தரக்குறியீடு மேலும் மோசமடையவே வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில நேற்றைய தினம் காற்றினுடைய தரக்குறியீடு என்பது 114ஆக பதிவாகி இருக்கிறது. இந்த பதிவு என்பது மிதமான பாதிப்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. காற்றுல PM2.5 நுண்துகள்கள் பெருமளவில் இருப்பதா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இருக்கும்போது நுரையீரல் பாதிப்பிற்குள்ளானவர்கள், ஆஸ்துமா நோயால பாதிக்கப்பட்டவங்க, அதே போல் இதய நோயாளிகள் என பலருக்கும் சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.